சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முழுமையாக கலைக்கப்படுவதற்கு செந்தில் பாலாஜியை வைத்த பொறியால் தற்பொழுது மதுபான கொள்முதல் செய்யப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் சுமார் 1 லட்சம் கோடி வரை மெகா ஊழலை செய்து அடிப்படையாக 1000 கோடி ஊழல் செய்ததை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை என்பது வேறு, இதற்கு முன்பாக சட்டத்திற்கு விரோத பண பரிவர்த்தனை செய்த வழக்கு வேறு. இந்த 2 வழக்கிலும் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவில் மாட்டிக்கொண்டுள்ளார் என்றே கூறலாம். தற்பொழுது ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறே செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுத்ததுதான். அமைச்சர் பதவியை கொடுத்தது மட்டுமல்ல, மதுபான கொள்முதல் செய்யப்பட்ட ஆலைகள் என்பது ஜெகத் ரட்சகன், திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகனிடம் இருந்தே மதுபானங்களை வாங்கி ஹலால் வரியை செலுத்த தவறிய திமுகவினர்கள் மத்திய அரசிற்கு மிகப்பெரிய அளவிலான வரி ஏய்ப்பை செய்தது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் பல கோடிகளை மின்சாரத்துறையிலும் மதுபானங்கள் கொள்முதல் செய்ததிலும் ஊழல் செய்ததை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 450 ஆவணங்கள் மூலமாக கடந்த 3 நாட்களாக சோதனைகளின் முடிவில் சேகரித்த அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி என்று கூறினால், செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகத்தான் இருந்திருக்கிறார். அவருக்கு மேலே ஸ்டாலின் அவர்களது கையெழுத்து இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கையெழுத்து இல்லாமல் இது சாத்தியமே இல்லை என்பதற்கேற்ப கூண்டோடு திமுகவின் அமைச்சர்கள் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் அல்லது திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கூறுவது போல் தமிழகத்தின் மானத்தையே வாங்கிவிட்டது திமுக அரசு என்று கூறி தமிழகத்தின் அரசை ராஜினாமா செய்து ஆட்சியை கவிழ்ப்பதற்குத்தான் திமுகவினர்களது கடைசி கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி சட்டசபையில் கூறியதும் நம்மால் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தாலும் திமுகவினர்கள் தொடர்ச்சியாக 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலை செய்து பல கோடிகளை கடனாக பெற்றிருப்பதை முன்னிறுத்தி காட்டுவதை மக்களிடம் மறைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? சுமார் பல கோடிகள் நலத்திட்ட உதவிகளை செய்வதாக கூறி பல லட்சம் கோடி கடனாக பெற்றிருப்பது யார் கடனை அடைப்பதற்கு என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சியில் மிக மோசமான ஒரு ஆட்சியாக இருப்பதாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.